ஃபைனான்சியர் திரு முகுந்த் சந்த் கோத்ரா அப்படிங்கிறவர். நான் அவர்கிட்ட 65 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதாக போலியான ஆவணங்கள் தயார் பண்ணி அதை மீடியாக்கள்லையும் பத்திரிகைகள்லையும் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் தவறான விளம்பரங்கள் நிறைய கொடுத்து அதை வச்சு மிரட்டி என்கிட்ட பெரும் பணம் பறிக்கணும்னு முயற்சி பண்ணார். அதனுடைய முதல் கட்டமாக சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் என் மேலே ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது இந்த பணத்தை நான் கொடுக்கலன்னா என் குடும்பத்தில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த வழக்குக்கு சம்மந்தமில்லாதவங்களை எல்லாம் சேர்த்து நான் ஒரு கடிதம் கொடுத்ததா பொய்யான ஒரு கடிதம் தயார் பண்ணி கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டு போய் புகார் கொடுக்குறாருங்க. அந்த புகார் என்னென்னு விசாரிக்கிறாங்க அப்படின்னாக்கா, இது முழுக்க முழுக்க பொய்யான ஆவணங்கள், திரு கோத்ரா அவர்களால் எழுதப்பட்ட ஆவணங்கள் அப்படின்னு முடிவு பண்ணி இது விசாரிக்க தகுந்த முகாந்திரம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி ஆகுது. இதுக்கப்புறம் அதே மேட்டரை கொண்டு போய் ஹைகோர்ட்டில் கேஸாக போடுறாரு. அந்த கேஸும் டிஸ்மிஸ் ஆகுது. இதுக்கப்புறம் சென்னை ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் கிரிமினல் வழக்கு போடுறாரு. அந்த கோர்ட்டில் பல மாதங்கள் பல வருடங்கள் கேஸ் நடந்து இப்போ கடைசியில் கஸ்தூரி ராஜா நிரபராதி, இந்த ஆவணங்கள் எல்லாமே போலியான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது. அதெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டேன். மன உளைச்சல், தொழில் முடக்கம், அதனால் ஏற்பட்ட பண இழப்பு, எந்த இடத்துலையும் மணி ரொட்டேஷன் பண்ண முடியல. இதெல்லாம் ஈடுகட்டுற அளவுக்கு எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்களுக்கும் ஏற்பட்ட கெட்ட பெயருக்கு ஈடு செய்கிற அளவுக்கு சட்டத்தில் எத்தனை வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் இனிமேல் அவர் மேலே மான நஷ்ட வழக்கு தொடருவேன். ரெண்டாவது, இன்னைக்கு என் குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு, என் குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்கள் இருக்கிற ஒரு அந்தஸ்துக்கு போலியான ஆவணங்கள் கொடுத்து பணம் வாங்குங்கிற கட்டாயம் எனக்கு கிடையாது. என் பிள்ளைகள் என்னை அந்த லெவலில் வைக்கல. யாருக்கிட்டையும் போய் அனாவசியமாக பணம் கேட்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாதுங்க. இப்போ தலைவர் ரஜினி சாரை சம்மந்தப்படுத்தி அவர் எங்கேயோ ஒரு மும்பையில் ஒரு கேஸ் போட்டிருக்காருன்னா அந்த கேஸில் கொண்டு போய் என்னை நடுவில் சேர்த்துக்கோன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டதுனால தான், தேவையே இல்லாமல் அவரை போய் ஏன் போகணுங்கிறதுனால தான் இப்போ டைரெக்டாக நான் அதில் இறங்க வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு. ஆரம்ப கட்டத்தில் கூப்பிட்டு ஏன் இப்படி தப்பாக விளம்பரம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு நான் தர வேண்டியதே இல்லையே அப்படின்னு கேட்கும் போதெல்லாம், என்ன சார் நீங்கள் தான் உங்கள் குடும்பம் இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்குது, பெரிய தொகையை ஏதாவது அடிச்சு விடுங்க, நான் அவனை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு மிரட்டினார். இந்த தவறான விளம்பரங்களை சொல்லியே மிரட்டினாருங்க. நான் தப்பாக விளம்பரம் கொடுப்பேங்க, நீங்கள் நிறைய சந்திக்கணும் அப்படின்னா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் அவர் பதில் சொல்கிறார். ஆரம்பத்தில் இருந்தே அவருடைய மோட்டிவ், இந்த ஒய்தீஸ் குலவரடிங்கிற பாட்டு பெருசாக ஹிட் ஆன உடனே பல கோடி ரூபாய் வந்திருக்கும், இவங்ககிட்ட இருந்து பெரும் தொகை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி தான் தப்பாக பேப்பர்கள் ரெடி பண்ணி கொண்டு போய் போட்டிருக்காரு. மான நஷ்ட வழக்கு போடுறது மட்டும் என்னுடைய மோட்டிவ் கிடையாதுங்க. இனிமேல் இதில் அவருக்கு கிடைக்கிற தண்டனை, இனிமேல் இன்னி ஒருத்தரை இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு அவர் பயப்படணும், அந்த அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணுவேன்.